ஹே ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆ நான் வந்து ஆக்சுவலி இது ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம். பட் இத நான் முன்னாடியே சொல்லணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஏன்னா என்னோடைய லைஃப்ல இது நடந்தப்போ, இத நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். கொஞ்சம் லேட் ஆனா அது படமா வந்துருது. இந்த நான் சொல்ற கான்செப்ட் தாய் கிழவி ஃபிலிம்ல அ அதான் அப்ஜெக்டிவ். அதான் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன். ஆ நம்ம பெண்கள்லாம் எல்லாமே எப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் அப்படிதான் வளர்த்துருக்காங்க. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், அடுத்து அந்த குழந்தைய வளர்க்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அடுத்து திரும்ப ஒரு குழந்தைய பெத்துக்கணும், அதையும் வளர்க்கணும். அதுக்கு தேவையான ஸ்கூல், எஜுகேஷன் அண்டு அத படிக்க வைக்கணும். அப்புறம் வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியில போணும், எல்லாம் ஓகே. நமக்குன்னு மை டைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதுல நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன கத்துக்க போறீங்க? என்ன செய்வீங்க? அதெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்ல. ஃபேமிலிக்காக டெடிகேஷனா இருக்கிறது வெரி மஸ்ட். கண்டிப்பா ஃபேமிலி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அண்ட் ஆல்சோ உங்கள்ட்ட நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு நீங்க சேர்த்து வைங்க. நம்ம என்னதான் வந்து நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படும்போது, நம்ம மனசாட்சி கேட்காம நம்மளுடைய நகையோ, நம்மளோட பணத்தையோ அத நம்ம அங்க குடுப்போம். இல்லையா? அது அந்த நிமிஷம் மட்டும் தான் நம்மள ஒரு தேவதை மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. சொல்லப்போனா நம்ம கடவுள் மாரி இருப்போம். ஆனால், ஆனால் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மணி தீர்ந்தாலும் சரி, அந்த மணி இல்லனாலும் சரி, நம்ம நிலைமை என்னன்றத தெளிவா யோசிச்சுக்கோங்க. ஸோ இண்டிபெண்டன்ட், இன்டிபெண்ட் இது இதுக்கும் அதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இன்டிபெண்ட் இன்டிபெண்டா இருக்கிறது நல்லது தான். பட் அதுல உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க சேவிங்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மகிட்ட அது இருந்தா மட்டும் தான் கடைசி காலம் நம்ம சாகுற வரைக்கும் நம்மள ஒரு 4 பேராவது மதிப்பாங்க. நம்ம யார்கிட்டயும் போய் எங்கேயும் போய் நின்று இருக்கணும், நம்ம பேசணும், நம்மள வந்து அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி, நம்ம யார்கிட்டயும் போய் சர்ப்ரைசிங்காவும் நிக்க வேணாம், சங்கட்டமும் நிக்க வேணாம், பர்டனாவும் இருக்க வேண்டாம். நம்ம வாழும்போது நெறைய சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு, குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம், நமக்கு நாம சேர்த்து வச்சுக்கணும். அப்பதான் சாகும்போது கூட நமக்கு நாமே ராணி. கரெக்ட்டா? எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி தோணுச்சு. சிவகார்த்திகேயன் சார் அந்த படமா எடுத்துட்டாரு. ஸோ அகைன் நானும் சொல்றேன். ஓகே. தேங்க் யூ. உங்களுக்கு ஆடிபிளா இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப தான் சொன்னேன் போன வீடியோல. வெரி சூன் நான் மைக் வாங்கிடுவேன். உங்களுக்கு என் வாய்ஸ் கிளியரா கேட்கணுங்கிறதுக்காக தான் ஃபோன ரொம்ப ஜூம் பண்ணி வச்சு பேசுறேன். தேங்க் யூ ஸோ மச். உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கோங்க. கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா, அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புடா அப்படின்னு தைரியமா கேளுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட்ட என்னோட கமெண்ட் செக்ஷன்லயே பண்ணுங்க. மிக்க நன்றி. தேங்க் யூ.